ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை ஆவியோடு ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர் ஐயா. இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய ஒத்தாசைக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த காலை ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. பேசுகிற அடியரை, பாடுகிற உம்முடைய பிள்ளைகளை, கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். உடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு விடுதலை செய்யட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். ஆராதனை வேளையிலே, ஜெப வேளையிலே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வாதமாய் வையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்று இந்த காலையில் கர்த்தரை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெப குறிப்பை சொல்லி தொடர்ந்து நாம் இந்த நேரலையை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய மகிழ்ச்சியோடு சார்பாக வரவேற்கிறோம். இந்த நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களை யாவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை இந்த காலை வேளையில கூட, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே காலை வேளையிலே ஒரு பாடலை பாடி அவரை நாம் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிற அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி, ஆண்டவரை நாம் உண்மைதான் நம்பி இருக்கிறோம், ஆண்டவரை உண்மையின்றி வேற யாரும் இல்லப்பா என்ற அந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். இதை நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரும் எங்களோட இணைந்து பாடி தேவனை மேம்படுத்துவீர்களா? உங்க வீட்டில் இருந்தபடி எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை அற்புதம் செய்த பாருங்க
யார் இல்லை ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. எங்கள் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் எங்கள் தகப்பன், நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீர் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. தேடுகிறவர் நீர் ஆண்டவரே. நாம் இந்த காலவெளியிலே இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் பயங்கரமான இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்பட இந்த தேசத்து மக்களை தேவன் ஆசீர்வதிக்க, வறுமையிலும் கஷ்டத்திலும் சிக்கியிருக்கிற மக்களை விடுதலை செய்ய, சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க, சீக்கிரமாக இந்த சபை திறந்து தேவனை ஆராதனை செய்வதற்காக நாம் ஒரு ஜப குறிப்பை சொல்லி நாம் இப்பொழுது ஜபம் பண்ணுவோம். அருமையான தம்பி இப்பொழுது ஜபிக்கும் பொழுது நாம் இப்பொழுது ஆண்டோடத்திலே அந்த ஜப குறிப்பை சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம். நாம் இப்பொழுது நாம் இப்பொழுது கூட தேசத்துக்காக, தேசனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட, இந்த ஆராதனை வேளையில முழு உள்ளத்தோட கூட எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக அப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா, கொரோனாவினால் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள், முழு உலகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கிற விளைவுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட உம்மாலே தான் முடியும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீ மாற்றி போடும்படியாக ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட அப்பா நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர்.
அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே. அப்பா, சீக்கிரத்திலே சபைகள் எல்லாம் திறக்கப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, நித்திய முயற்சி ஊழியத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே. அப்பா, நித்திய முயற்சி ஊழியத்தின் மூலமா அனுப்பப்பட்டிருக்கிற ஆண்டவரே மிஷனரிகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவீராக ஆண்டவரே. அப்பா, இக்கட்டு காலங்களிலே நீர் அரணான கோட்டையா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய முயற்சி ஊழியத்துக்கு அப்படியே அரணான கோட்டையா இருப்பீராக ஆண்டவரே. அப்பா, இந்த அப்பா நித்திய முயற்சி ஊழியத்தின் ஒவ்வொரு விசுவாசிகளையும் அப்படியே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாருடைய குறைகளை நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய முயற்சி ஊழியக்கார ஐயா உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆளுக்குள்ள தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலவெளியிலே உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தொடர்ந்து தேவனுடைய கிருபை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த கிருபையின் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று 4 விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். மிகப்பெரிய தேவ மனிதன், தேவனை முகமுகமாக சந்தித்து தேவ குரலை கேட்ட மனிதன், தேவனோடு பேசிய மனிதன். தேவனை சொல்லுகிறார், மோசையோடு நான் முகமுகமாக பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் தான் 90 அது ஜெபத்தில் சங்கீதம் 90 நாங்கள் கழிவு மகிழும்படி காலையிலே உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று அவர் பிரார்த்தனை செய்கின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் விருப்பம், ஆசை, ஏக்கம், துடிப்பு, அவர் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழ வேண்டும் என்று தான் விரும்புவார், ஆசைப்படுவார். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டுடைய கிருபையினாலே அவன் திருப்தியாக வேண்டும். அந்த கிருபையை அவன் பெற்றிருக்க வேண்டும். கிருபை என்றால் தேவனுடைய முடிவில்லாத இரக்கம். அந்த முடிவில்லாத இரக்கத்தை அவன் பெற்றிருக்கும் பொழுதுதான் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழ்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்வார். இந்த காலையிலே அந்த கிருபையின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று 4 காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால் அவனுக்கு தேவன் செய்கிற மேன்மையான அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு 4 விஷயத்தை நம்ம பார்க்க போகின்றோம். ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும். தம்பி, உனக்கு பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உயர்ந்த வேலை உனக்கு இருக்கலாம். கிருபை இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? எனக்கு போன் செய்தார்கள். இன்னொரு அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய பையனை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று போன் செய்தார்கள். தம்பி வெளி தேசத்தில் கார் டிசைனிங் இன்ஜினியர், காரை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியர். பல லட்சம் ரூபாய் அவனுக்கு மாதம் சம்பளம். கொரோனா அந்த தேசத்தில் வந்து விட்டது. வீட்டை விட்டு வெளியே போய் ஊருக்கு போங்க அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஊருக்கு வெளியே பூமி அதிர்ச்சி, கொரோனா, பூமி அதிர்ச்சி. என்ன செய்ய முடியும்? எப்படி தப்பி வர முடியும்? நண்பர்களே, பணம், பதவி, சொத்து, சுகம், உயர்ந்த படிப்பு, கையறியா சம்பளம் உன்னை காப்பாற்ற முடியாது. தேவனுடைய கிருபை உனக்கு இருக்க வேண்டும். அதை நீ பெற்றிருக்க வேண்டும். அந்த கிருபையின் மூலமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றது. இன்றைக்கு 4 ஆசீர்வாதங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, கிருபை உனக்கு கிடைக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்கின்றது. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பெரிய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கின்றார். வேத புஸ்தகத்தில் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான குற்றங்களை செய்து கொண்டிருந்த பொழுது தேவன் உலகம் அனைத்தையும் அழித்து விட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்.
பூமியிலே வாழ்கிற மனிதர்கள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும். வானத்திலிருந்து 40 நாள் தண்ணீரை சொரிய வேண்டும். பூமியில் இருக்கிற அந்த நீரூற்றுகள் எல்லாம் பிளந்து தண்ணீர் வர வேண்டும். தண்ணீரினாலே உலகத்தை அழித்து விட வேண்டும் என்று தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அந்த நேரத்தில் நோவா என்ற பக்தன், அவன் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது. இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கடவுளுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அம்மா, அவனுடைய கண்களில் உனக்கு ஒரு கிருபை கிடைக்கும் பொழுதுதான் நீ பாதுகாப்பாக புகலிடமாக இருக்க முடியும். உன்னை தேவன் பாதுகாப்பார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னும் அற்புதமான ஒரு வேத வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவர் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களினாலே பூமி கொடுமையால் நிறைந்திருக்கின்றது. நான் அவர்களையும் பூமியோடு அழித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். யாவர் முடிவும் எனக்கு வந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அந்த பூமியிலே அழித்து போட வேண்டும் என்றார். நோவாவை பார்த்து, கிருபை கிடைத்த ஒரு மனிதனோடு தேவன் பேசுவார். தேவ குரலை கேட்க முடியும். தேவனை தரிசிக்க முடியும். உலகத்தின் முடிவை குறித்து, சமுதாயத்தின் அழிவை குறித்து தேவன் பேசுவார். தம்பி, இந்த காலையில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் என்ன இருக்கிறது இல்லையோ, தேவ கிருபை உனக்கு இருக்க வேண்டும். தேவ குரலை நீ கேட்க முடியும். உலகத்தில் உன்னை தேவன் பாதுகாக்க முடியும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், வானத்திற்கு கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச சந்துக்களையும் அழிக்க நான் பூமியிலே ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியினுடைய யாவும் ஆண்டு போகும் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமம் 6:17 ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை வரப்பண்ண போகின்றேன். பூமியிலே உள்ள யாவும் மாண்டு போகும் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பிழைக்கில் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் நான் உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார். நோவாவை பார்த்து சொல்கிறார், ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். அந்த பேழைக்குள் நீ உன் குடும்பமும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். பேழைதான் தேவனுடைய சபை. தேவனுடைய சபைக்குள் வரும் பொழுது தேவன் உன்னை பாதுகாக்கின்றார். நண்பனே, இந்த காலையில் பேழைக்கு வருவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றாயே, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், தேவ குரலை கேட்க வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உனக்கு இருக்கிறதோ, நேரத்தில் ஆயிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. நீ பேழைக்கு வர வேண்டும். தேவன் தம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே வர வேண்டும். நோவாவை தேவன் பேழையை செய்ய சொன்னார். பேழை செய்து அந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொன்னார். இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை படித்து பாருங்கள். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. ஆழத்தின் நீரூற்றுகள் எல்லாம் பிளந்து தண்ணீர் வந்தது. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. நீரூற்றுகள் எல்லாம் பிளந்து வெளியே வந்தது. என்ன பரிதாபம்! பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடியெல்லாம் முங்கி போய்விட்டது. பூமியில் இருக்கிற மரம், மனிதர்கள், மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே மாண்டு போய்விட்டது. பேழைக்குள் பாதுகாக்கப்பட்ட பிராணிகள், மிருக ஜீவன்கள் மட்டும் காக்கப்பட்டது. இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை படித்து பாருங்கள். மனுஷர் முதல் மிருக ஜீவன் வரை, ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், நாசிலே சுவாசமுள்ள ஜீவ சந்துக்கள்
எல்லாமே மாண்டு போய்விட்டது. எல்லாம் போய்விட்டது. உலகம் அழிந்து போய்விட்டது. நண்பனே, இந்த உலகம் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிந்து போய்விடும். உனக்கென்ற ஒரு நித்திய ராஜ்யத்தை, நித்திய வீட்டை தேவன் கட்டி வைத்திருக்கின்றார். அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே விட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு பிதாவிடத்தில் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து என்ற பேழையை நீ நம்பி ஓடிவா. அவருக்குள் அடைக்கலத்தை நீ தேடிக்கொள். கிறிஸ்து என்ற பேழை உன்னை பாதுகாக்கும். நோவாவை தேவன் அவன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நோவாவிடத்திலே சில ஆவிக்குரிய நல்ல குணங்கள் இருந்தன. முதலாவது, ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருந்தது. அந்த கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவன் உத்தமனாயிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் நீதிமானாயிருந்தான். ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம். அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நண்பனே, நீ நீதிமானாய் மாற வேண்டும். நீ உத்தமனாய் மாற வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வர வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையை உனக்கு தருவார். ஒரு பெரிய பாதுகாப்பாக தேவன் உனக்கு இருப்பார். அவரை அடைக்கலமாக நீ கொள்ள வேண்டும். சங்கீதம் 91 1 முதல் 3 வசனங்களில் இந்த உன்னதமானவரை உன் அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது அவருடைய சிறகினாலே உன்னை மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் உன்னை பாதுகாப்பார். உலகத்திலே உன்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆணை பாய்ந்த கரத்துக்குள் ஓடி வந்துவிடு. அவருடைய இரக்கத்திற்குள் ஓடி வந்துவிடு. கிருபைக்குள் ஓடி வந்துவிடு. உலகத்தில் தேவன் உன்னை பாதுகாப்பார். எப்படி ஓடி வருகிறது? ஒரு நீதிமானாய் மாற வேண்டும். நீ உத்தமனாய் மாற வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இந்த பைபிள் சொல்லுகிறது, கவனிங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்தான். ஆதியாகமம் 6:22 ஆதியாகமம் 7:5 கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிவாயா? வேத புஸ்தகம் சொல்லுகிற வசனங்களுக்கு நீ கீழ்ப்படிவாயா? நீதிமானாய் வருவாயா? எப்படி நீ நீதிமானாய் மாற முடியும்? இயேசுவின் ரத்தம். ரோமர் 5:9 எப்படி நாம் அவர் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இயேசுவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உன்னை ஒரு உத்தமனாய் மாற்றுவதற்காக, உன்னை ஒரு நீதிமானாய் மாற்றுவதற்காக அந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவிடத்தில் ஓடிவா. உன் பாவங்களை மன்னித்து உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். உன் நீதிமானாய் மாற்றுவார். உன்னை நீ கோபாக்கினுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவாய். பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24 28 29 நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இனி இந்த உலகத்தில் பலவிதமான அழிவுகள், பலவிதமான நாச மோசங்கள் காத்திருக்கிறது. மனுஷகுமாரன் இயேசு வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலே நடக்கும். ஆனால் நண்பனே, அம்மா, ஐயா, சகோதரர்களே, நீங்கள் தப்ப வேண்டும். பாதுகாப்பாக இருந்து பரலோகம் செல்ல வேண்டும். கிறிஸ்து என்ற பேழையை அண்டிக்கொள். அந்த பேழைக்குள் அடைக்கலமாய் ஓடிவா. நிச்சயமாக நோவாவை அவன் குடும்பத்தை பாதுகாத்த தேவன் இந்த அழிவிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, பயங்கரமான ஆபத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, துயரத்திலிருந்து நிச்சயமாக உன்னை தேவன் பாதுகாப்பார். உண்மையுள்ள தேவன் அவர். உனக்காக பாதுகாப்பார். தேவன் தம்முடைய கிருபையை நோவாவுக்கு காண்பித்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை நோவாவை அவன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டு
ஆசீர்வதித்தது. இந்த கிருபை இந்த காலையில் பெற்றுக்கொள்வதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? நீதிமானாக உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? உத்தமனாக வாழ உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? தேவனோடு சஞ்சரிக்க உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். மகனே வா, மகளே வா, உன்னை பாதுகாக்கட்டும், உன்னை வழிநடத்தட்டும் என்று அழைக்கின்றார். இன்னைக்கு ஒரு ஒப்புக் கொடுப்பாயா? நான் ஒரு பாடலின் ஒரு கவியை நாம் கேட்போம் இப்பொழுது. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லமை சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஒரு செட்டைகளில் அடைக்கலம் புகுந்து கொள்வதற்கு ஒப்புக்கொள். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், உடைய சிறகினாலே என்னை மூடும் என்று சொல்லு. தேவன் உன்னை பாதுகாப்பார், உன்னை பாதுகாப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களில் நான் அவர்களுக்கு வரும் தீமையினை பார்ப்பார். ஆண்டவர் பாதுகாப்பார். நோவாவை தேவன் பாதுகாத்தது போல உன்னையும் பாதுகாப்பார். இரண்டாவதாக, லோத்து என்ற மனிதனுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. அந்த கிருபை ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலே அந்த கிருபை கிடைத்தது. என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். நமக்காக பலர் ஜெபிக்க வேண்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபையானது பெறுகிறது என்று பைபிள் படிக்கிறது. நோவா கண்களில் கிருபை கிடைத்தது போல லோத்துவுக்கு ஆண்டவர் அழிவிலிருந்து தப்புவதற்காக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அந்த சமபூமி பட்டணங்களை அழிக்கும் பொழுது ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போக பண்ணினார். அழிவின் நடுவில் இப்படி லோத்து இருக்கின்றார், கரையில் இல்லை, அழிவின் நடுவில் லோத்து இருக்கிறார். ஆபிரகாமை நினைத்து தப்பி போக பண்ணுகின்றார். லோத்துவுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. லோத்துவே சொல்லுகிறதை கவனிங்கள். ஆதியாகமம் 19ஆவது அதிகாரத்தில் லோத்து பேசுகிறதை கவனிங்கள். 19ஆம் வசனம், உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லுகிறார். லோத்துவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிடைத்தது? ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலம் கிடைத்தது கிருபை. மன்றாடி ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பவுல் சொல்றார், சகோதரரே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து கூட என்னோடு கூட 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். பல சொல்றாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், எனக்காக யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம், நானே என் காரியத்தை பார்த்துக்கிடுவேன் எல்லாம் சிலர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கின்றேன். நண்பனே, உனக்காக எதை சம்பாதித்தாலும்
நீ உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல ஒரு நீதிமானை நீ சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் உனக்காக ஜெபிப்பதற்கு. வட இந்தியாவிலே குளித்து போயிருக்கிற நேரங்களில் எனக்கு தேவ மனிதர் போன் பண்ணுவார். மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர். ஐயா எங்க இருக்கிறீங்க கேட்பார். அதிகாலமே போன் பண்ணிடுவார். ஐயா வட இந்தியாவில் நான் இருக்கிறேன், இந்த ஸ்டேட்ல இருக்கிறேன் ஐயா, ராத்திரி தேவன் எழுப்பி உங்களுக்காக ஜெபிக்கும்படி என்னை ஏவினார். ஆகையால் இந்த காலையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று எனக்காக ஜெபிப்பேன். வட இந்தியாவில் நான் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது அப்பப்போது அந்த தேவ மனிதன் இடத்தில் ஆண்டவர் பேசி எனக்காக ஜெபிப்பார். அன்றைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு தெரியுமா? சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். மாறுதல். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கட்டாயம் தேவை. அதுதான் தேவ கிருபையை கொண்டு வரும். லோத்து சோதோம் குமர பட்டணத்திலே கூட்டியிருக்கின்றார். அந்த பட்டணத்து மக்கள் மகா பாவிகளாயிருக்கிறார்கள். இந்த பட்டணத்து மக்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற கொடுமையான பாவம் ஓரினை சேர்க்கை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று தேவ தூதர்கள் லோத்து வீட்டுக்கு போயிருந்த பொழுது சாயங்கால வேளையிலே அந்த பட்டணத்தில் உள்ள கிழவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் யாரும் லோத்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். லோத்துவை பார்த்து கேட்கிறார்கள், இன்றைக்கு உள்ளத்திலே வந்த அந்த 2 மனிதரை வெளியே அனுப்பிவிடு, நாங்கள் அவர்களை அனுபவிக்க வேண்டும். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் படுக்கைக்கு போக முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர்கள் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4ஆம் திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன் வீட்டுக்கு வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறிய வேண்டும். பன்மையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் அப்படி என்றால் கிழவர்கள், வாலிபர்கள், சிறியவர்களும் அங்கே சேர்ந்திருக்கின்றார்கள். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். திருவாசலில் இருந்த சிறியோருக்கும் பெரியோருக்கும் மனிதருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். சிறியோரும் உட்கார்ந்திருக்கிறார். சிறியோர், வாலிபர்கள், கிழவர்கள். நாங்கள். என்ன ஒரு பரிதாபமான விஷயம் பாருங்கள். 2 தேவ தூதர்கள் லோத்து வீட்டிலே கூடியிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று. நாங்கள் பன்மையில் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து அந்த மனிதர்களை அறிய வேண்டும். ஓரினை சேர்க்கை. ஓரினை சேர்க்கை என்பது தேவனுக்கு விரோதமான, கொடுமையான, அசிங்கமான, கேவலமான, அருவருப்பான பாவம். அந்த பாவம் எங்கு வருகிறதோ அங்கு அழியும். கடந்த காலங்களில் என்னுடைய கையிலே ஒரு போட்டோ இருந்தது. அந்த போட்டோவில் அமெரிக்க தேசத்தில் ஒரு ஆலயத்தில் 2 ஆண்கள் திருமணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு ஆண் ஒரு கவன் போட்டிருக்கின்றார்கள், ஒருவர் கோட்டு சூட்டு மாட்டியிருக்கின்றார். போதகர் இப்பொழுது அந்த கவன் போட்ட ஆணை பார்த்து கேட்கிறார், இவருக்கு நீ வாழ்நாளெல்லாம் மனைவியாயிருப்பாயா என்று. ஆலயத்திலேயே ஆண் கோட்டு சூட்டு போட்டு வருவன், ஆண் கவன் போட்டு வருவன் ஆலயத்திலேயே திருமணம் செய்வதற்கு, ஓரினை சேர்க்கைக்கு, தேசம் ஆலயத்திற்குள்ளேயே அக்கிரம் நடப்பதற்கு நடந்து கொண்டிருக்கிறது. நண்பரே, பல தேசத்திலே சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது ஓரினை சேர்க்கை தடையில்லை என்று. இந்திய நாட்டிலே சுப்ரீம் கோர்ட்டிலே சட்டம் ஏற்றி ஓரினை சேர்க்கை நடக்கலாம் என்று. தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவன் அருவருக்கிற மகா பெரிய கொடுமையான, அசிங்கமான, அக்கிரமமான பாவம் ஓரினை சேர்க்கை.
இந்த சோதம் குமரா பட்டணத்தில் இந்த ஓரினை சேர்க்கைகள் வந்துவிட்டன. பாவம், கொடுமை வானத்தை கட்டிவிட்டது. தேவன் அந்த பட்டணத்தை அக்னியினால் அழிக்க வேண்டும் என்று ஆபிரகாமோடு சொல்லுகிறார். அக்னியினால், அக்னியும் கந்தகமும் இந்த பட்டணத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். நண்பனே, ஓரினை சேர்க்கைகள் தேசத்தில் வரும்பொழுது கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம், அக்னியும் கந்தகத்தினாலே மனிதர்களை சுட்டு சாம்பலாக்கி போட்டு விடுவார். பைபிள் சத்தியம். வானமும் பூமியும் மாறினாலும் கடவுளுடைய வசனம் மாறாது. அந்த பாவம் சோதம் குமரா பட்டணத்தில் இருக்கின்றது. குடிவெறி இந்த தேசத்தில் இருக்கின்றது. குடிவெறி. அந்த குடிவெறியை கண்ணால் பார்த்து, அந்த சோதம் குமரா பட்டணத்தை கொடுமையை பார்த்துதான் லோத்துடைய 2 பிள்ளைகளும் கண்ணால் பார்த்ததினால்தான் மதுவை குடிக்க கொடுத்து தவறான உறவு கொண்டார்கள். கண்களினால் பார்த்தார்கள், இப்பொழுது செய்கின்றார். குடிவெறி. இப்பொழுது அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு மந்திரி பேசிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த பிராண்டு கடையை திறந்து விடுவோம், அப்பொழுதுதான் நமது நாட்டிலே பொருளாதாரங்கள் செயல்படுத்த முடியும் என்று பேசுகிறார். சமீபத்திலே நான் ஒரு விஷயத்தை இப்படி படித்தேன். ஒரு ஐயா, குடிகார ஒரு ஐயா, குடிக்க பணமில்லாத காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை வேறொருவனுக்கு கொடுத்து அவன் கையிலே பணத்தை வாங்கி தினமும் குடித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய மனைவியை அந்த அம்மா எவ்வளவோ தடுத்து பார்த்த பொழுது, அடி உத, எனக்கு குடிக்க பணம் வேண்டும், அந்த மனிதனோடு சேர்ந்து தினமும் அந்த மனிதனுக்கு இந்த பெண்ணை இரையாக்கி பணத்தை குடித்துக் கொண்டிருந்தான். எதிர்பாராமல் இந்த சகோதரி மரித்து போனதும் 12 வயசு பிள்ளையை பிடித்து கொண்டு போய் அவன் கையில் கொடுக்கின்றார். நீ அந்த மனுஷனோடு தகாத உறவுக்குள் குடிக்க பணம் வேண்டும் என்று. அந்த பிள்ளை தப்பி ஓடி போய்விட்டு அடைக்கல இடத்துல போய் சேர்ந்தது. கெட்டிய மனைவியையும் பெத்த பிள்ளையும் அருவருப்பான பாவம் செய்ய மற்றவனு கொடுத்து குடிக்கிற உலகம் இந்த உலகம். எப்படி அக்னி வானத்திலிருந்து போடாமல் இருப்பார் ஆண்டவர். நண்பனே, இந்த உலகத்தை அக்னி கிரையாக வைத்திருக்கிற தேவன் தப்ப வைக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கிற ஆபிரகாம் தேவை. பாரமுள்ள கண்ணீர் வடித்து கதறக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு தேவை தேசத்திற்கு. அந்த ஜெபம்தான் இந்த தேசத்தை காப்பாற்றும். அந்த ஜெபம்தான் இந்த உலகத்தை அழிக்காமல் தேவன் பாதுகாக்க முடியும். நண்பரே, இந்த காலையிலே உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயா ஜெபிப்பதற்கு? ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் சோதம் குமரா பட்டணத்தை அழிக்கப்படும் சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்லுகின்றார், ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால், ஆதியாகமம் 19-18 அதிகாரத்திலே ஒரு கதறுகிறதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே ஆபிரகாம் சொல்லுகின்றான். அப்பொழுது 23 வரை 33 வரை. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் வந்து, துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பது ஒரு தூரமாக இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அந்த பட்டணத்தில் ஒருவர் 50 நீதிமான்கள் இருந்தால், இந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை ரட்சியாமல் அழிப்பிடுவார்கள். சகோதரனே, இந்தியா அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலே நீதிமான்கள் அதிகமாக வேண்டும். இந்தியா ரட்சிக்கப்படும். இதிலே ஆபிரகாம் மீண்டும் 45, 40, 30, 20, 10 என்கின்றான். அதிலெல்லாம் தேவன் அப்படி பேசவில்லை. அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று பேசுகிறார். ஆனால் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை ரட்சிப்பேன் என்று பேசுகிறார். ஒரு தேசம்
அழிக்கப்படாமல் இருக்கிறது முக்கியம் அல்ல, அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டு தேவன் அறிய வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு குடும்பம் அழியக்கூடாது, குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு நீதிமான்கள் தேவை, நீதிமான்கள் தேவை. 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன், ரட்சிப்பேன். 45 பட்டணத்தை அழிக்க மாட்டேன். இந்த தேசத்தை அழிக்கிற விஷயம் பெரிய விஷயம் அல்ல, பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி தேவனை அறிகிற அறிவில் வருவதற்குத்தான் நீதிமான்கள் தேவை. ஆபிரகாம் கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், புலம்புகிறார். ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கடைசியாக கேட்கிறார், ஒரு விசை 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 10 பேர் இல்லையப்பா, ஒரே ஒரு நீதிமான் லோத்து தான் இருக்கிறான். அந்த லோத்து கூட அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு மனம் இல்லையப்பா. ஏன் வரல? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை விட்டு போயிரப்பா, நான் அழிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அந்த நீதிமானை குறித்து பரிதாபத்தோடு இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் இந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் பிள்ளைகளின் கையை வெளியே கொண்டு விட்டார். கொஞ்சம் கூட அவனுக்கு மனசு இல்லை, தப்பிப்போ, சமூகம் இங்கே நிற்காதே, வரக்கு மனசே கிடையாது. நண்பனே, எவ்வளவு உலகத்தோடு உலகமாக, மக்களோடு மக்களாக வாழ்க்கையை அழித்து போட்ட அந்த நீதிமானை வெளியே கொண்டு வருவதற்கு ஆபிரகாமுடைய ஜெபம் கையை பிடித்து வெளியே எடுத்து கொண்டு வந்தது அழிவில் இருந்து. இன்னைக்கு விசுவாசியே, ஊழியனே, தேவ பிள்ளையே, அன்போடு உன்னை பார்த்து கேட்கிறேன், தேசத்திற்காக நீ கதற வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய வேலை, அதான் உன்னுடைய புலம்பல். நீ கண்ணீர் வடித்து கதறும் பொழுது தேவன் அழிவில் இருந்து தேவன் பாதுகாப்பதற்கு தம்முடைய கிருபை அனுப்பி வைப்பார். பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். அவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது, அந்த கிருபை நாளை வெளியே கொண்டு வந்து விட்டார். பின்னாலே நடந்த சம்பவம் நமக்கு இப்ப தேவையில்லை, சமயம் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை உனக்கு இருந்தால் அழிவில் நீ தப்பிவிடலாம். உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேவை. இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் ஆண்டவர் அறிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும். ஒரு ஜெப வீரனாக நீ மாற வேண்டும். ஜான் நாக்ஸ் என்று ஒரு வாலிபன் இருந்தான். ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான், ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லையே என்னை கொன்றுவிடும். தாய் ஓடி வருவார்கள், காலையிலே உணவு கொண்டு வந்து, வேண்டாம்மா மத்தியானம் சாப்பிடுறேன், ஜெபிச்சுட்டே இருப்பா, ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லை என்னை கொண்டு விடும். மத்தியானம் அம்மா உணவு கொண்டு வருவாங்க, வேண்டாம்மா சாயங்காலம் சாப்பிட்றேன், ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், கொண்டு விடும். கண்ணீர் விட்டு 20 வருஷம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸ்காட்லாந்து தேசம் முழுவதையும் தேவன் கிறிஸ்துவின் பக்கமாக ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். ஒரு ஜான் நாக்ஸுடைய கண்ணீர் ஜெபம் 20 வருஷம். இந்த காலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை, சகோதரியே, நீ கண்ணீர் விட்டு கதறு. என் தலை கண்ணீரும், என் கண்கள் கண்ணீரும், என் தலை தண்ணீருமாய் மாறினால் நலமாயிருக்கும் என்று எரேமியா புலம்பினான், அழுதான். இன்றைக்கு உனக்கு ஒரு கிருபை வேண்டும். அந்த கிருபைக்கு காரணம் நீதிமான்கள் ஜெபிக்க வேண்டும், இந்த தேசத்துக்கு வேண்டும், தேசத்தின் மக்களுக்கு வேண்டும். அழிவில் இருந்து தேவன் பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவ கிருபை வேண்டும். அந்த கிருபை பெறுவதற்கு ஆத்தும பாரமுள்ள ஆபிரகாமை போல தேவ பிள்ளைகள் தேவை. தேவன் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவருக்கு உன் வாழ்வை ஒப்புக்கொள், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்.
நான் ஒரு பாடலின் ஒரு கவியை நான் பாட கேட்போம். ஜெபமே வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் எழும்ப வேண்டும். ஜெபிப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை நாம் எழுப்ப வேண்டும். தேசத்தில் வாழ்கிற மக்களை காக்க முடியும். ஆபிரகாம் கண்ணீர் ஜெபம் லோத்துவை காப்பாற்றி புலம்பினான். தேவனை விடவில்லை ஆபிரகாம். மோசையும் அப்படித்தான் ஜெபித்தான். மோசை பார்த்து தேவன் கேட்டார், நீ என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன். இதற்கு ஜனங்களை அழித்து போட விட்டுவிடு. விட மாட்டேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறேன், நீ என்னை விட்டுவிடு. நான் இவளை அழிக்கவும் என் கோபம் இவள் பற்றி எரியவும் விட்டுவிடுகிறேன். தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இராணுவத்தின் கையில் இல்லை, ஜெபிக்கிற மனிதனுடைய கையில் இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதன் கையில் தான் தேசம் பாதுகாக்கப்படும், குடும்பம் பாதுகாக்கப்படும். தேவ கிருபை பொல்லாத இந்த மக்கள் மேல் வரும். மூன்றாவது, தேவ கிருபை இருக்கும் பொழுது தேவ சித்தம் நிறைவேற, நம் வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேற தேவன் நேர்வழியாய் நடத்துவார். ஆபிரகாமுடைய மகன், ஒரே மகன் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 ஆபிரகாமே, ஆபிரகாம், இது அடி, நீ உன் புதல்வனையும் உன் நேசகுமாரர்களையும் உன் புதல்வனையும் அழைத்துக் கொண்டு போய் மோரியா மலையிலே தகன பலியிடு என்கின்றார். என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பெரிய ஒரு காரியத்தை பேசுகின்றார். இந்த காரியத்திலே தேவன் ஏன் இப்படி சோதிக்கின்றார்? தேவன் சோதிப்பதற்கு ஒரு காரணம், உலகத்தில் எல்லாரை விட பணம், பொருள், சொத்து, சுகம், பதவி, அழகு, அந்தஸ்து, நகை, நட்டு, பிள்ளைகள் எல்லாவற்றை விட என் மேலே அன்பு வைத்திருக்கிறானா என்பதை புரிந்து கொள்வதற்காக சில நேரங்களில் இப்படிப்பட்ட சோதனை ஆண்டு கொடுப்பார். ஆபிரகாம்
தன்னுடைய மகனை பலிபடத்தில் கடத்துகின்றான், கத்தி எடுக்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 22:12, உன் பிள்ளையா ஆபிரகாமில் கையை போடாதே, நீ உன் புதல்வன் என்றும் நேசகுமாரன் என்றும் பாராமல் நீ ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த இடத்தில் புதிரில் சிக்கியிருக்கிற ஆட்டை கொண்டு வந்து நான் பார்க்கிறேன். ஆபிரகாம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் தன் தேவைக்காக, தன் பிரச்சனைக்காக, தன் ஆசீர்வாதங்களுக்கு அங்குமிங்கு பாராதபடி நார்ந்து பார்க்க வேண்டும், மேலே பார்க்க வேண்டும். மேலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாலே புதரிலே சிக்கி இருக்கிற ஆட்டை காண்பிக்கின்றார். மேலே பார்க்கிறவனுக்கு பின்னாலே எப்படி தெரியும்? மேலே பார்க்கும் பொழுதுதான் இந்த பூமியிலே உனக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உனக்கு காட்டுவார். நீ கீழே பார்க்கும் வரைக்கும் ஆசீர்வாதம் தர முடியாது உனக்கு. நாட்டை பலி செலுத்தி தன் மகனை அழைத்து கொண்டு வந்த பிற்பாடு இந்த பைபிள் சொல்லுகிறது, இந்த காரியம் நடந்த பின்பு, ஆதியாகமம் 22:20, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒரு ஆபிரகாமிடத்தில் வந்து மில்காளும் தன் சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத்ஸ் அவன் தம்பி ஆகிய யூஸ், ஆபிரகாமுடைய தகப்பனாகிய கேமுவேல், கேசெத், ஆசோ, பில்சாத், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றார் என்று அறிவித்தார். நல்ல செய்தி உனக்கு வரும் எப்படி வரும் தெரியுமா? உன்னை சிலுவையிலே நீ பலியிட வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் என்று என்றைக்கு உன்னை பலி செலுத்துகிறாயோ, அர்ப்பணிக்கிறாயோ, இப்படிதான் உனக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். உன்னை அர்ப்பணிக்காத வரைக்கும் நல்ல செய்தியை நீ எதிர்பார்க்க முடியாது. உன்னை ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது ரோமர் 12:1-2 இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். பலியாய் ஒப்புக் கொடுக்கணும், அர்ப்பணித்து விட வேண்டும். ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அவன் கையில் இருந்தது. நேரத்திலே அவன் ஆதியாகமம் 24:1-2 தன் வீட்டில் முதிர்ந்தவன் எப்போதே ஒரு நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வயதில் முதிர்ந்த இடத்தில் தான் ஞானம் தங்கும். இந்த வாலிபனை பிடிச்சிட்டு போகக்கூடாது. முதிர்ந்த மக்களிடத்தில் அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும். அவங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்கணும், மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. துன்மார்க்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. துன்மார்க்க ஆலோசனை கவிழ்த்து போடுவார் ஆண்டவர். துன்மார்க்க ஆலோசனை அழிந்து போய்விடும். அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான், குடிகாரங்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான், சொல்லு தாப்பனேம்மா. கடவுளுக்கு பயந்த முதிர்ந்த அனுபவம் உள்ளவன்கிட்ட போய் கேட்கணும். ஆபிரகாம் முதிர்ந்த அனுபவம் உள்ள அவனை சொல்றான், அப்பா, இந்த தேசத்துல பெண் கொள்ள வேண்டாம், என்னுடைய தேசத்தில் நீ பெண் எடுத்துட்டு வா, என் குமாரன் ஈசாக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வாங்கினான். அவன் சொல்றான், அந்த தேசத்தை முன்பின் பார்த்ததில்லை, அந்த தேசத்து பெண் அங்கிருந்து வராமல் போனால் உம்முடைய குமாரனை நான் அழைத்து கொண்டு போகலாமா என்று கேட்கிறான். ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை பேசுகிறது கவனிகள். என் குமாரனை அங்கு அழைத்து கொண்டு போக எச்சரிக்கையாயிரு. ஆதியாகமம் 24 அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கின்றது. 5 அதற்கு அந்த ஊழியக்காரன், அவரது பெண் என் பின்னே வர இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தார். இது விட்டு வந்த தேசத்து தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போகலாமா என்று கேட்டான்.
அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கு அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. விட்டு வந்த இடத்துக்கு போக முடியாது. ஆபிரகாமை ஆண்டு அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களில், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகும். அங்கிருந்து கொண்டு வந்துட்டார். வந்த பிற்பாடு அங்கே போக முடியாது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஒரு பெரிய தேசமாக்குவேன். அதனால ஆபிரகாம் அங்கே போக முடியாதுங்கிறான். ஒரு வார்த்தை சொல்றான், அவ்விடத்திலிருந்து என் குமாரனுக்கு, அடுத்த வசனத்தை பாருங்க நீங்க, 7ஆம் வசனம், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனை கர்த்தர், நீ அங்கே இருந்து ஒரு குமாரனுக்கு ஒரு பெண்ணை அழைத்து வரும்படி தம்முடைய தூதரை உனக்கு அனுப்புவார். எல்லாம் கவனிக்கணும். ஆபிரகாம் மேல் அந்த கிருபை இருப்பதற்கு ஒரு காரணம், பலி செலுத்தவனாய் காணப்பட்டான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவன் தேவன் சொன்னபடி கீழ்ப்படியவனாய் காணப்பட்டான். தன் வாழ்வில் தன்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு கர்த்தரை நம்புகிறவனாய் காணப்பட்டான். அங்கே இருந்து ஒரு பெண்ணை அழைத்து வருவதற்கு தம்முடைய தூதனை அனுப்புவார் என்றான். அவன் பலிபீடம் கட்டுகிறவனாய் காணப்பட்டான். தன் மகனையே பலி செலுத்த ஒப்பு கொடுத்தான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவனை நம்பினான். இப்பொழுது எலியேசர் வயது முதிர்ந்த அந்த வேலைக்காரன் ஆபிரகாமுடைய வார்த்தையினுடைய புறப்பட்டு போய் கொண்டிருக்கின்றான். எங்க போறன்னு தெரியல. மனசுல ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், ஆண்டவரே, இந்த கணத்துல நான் நிற்கிறேன், இந்த ஊரார் தண்ணி எடுக்க வருவாங்க, நான் போய் கேட்பேன், எனக்கு குடிக்க தண்ணி கேட்பேன். அந்த பெண் சொல்ல வேண்டும், நீரும் குடியும் 10 ஒட்டகத்தை குடிக்க இருக்கிறான், ஒட்டகம் 20 கூட தண்ணி குடிக்கும். இப்போ அந்த நீரும் குடியும் உன் ஒட்டகங்கள் கொடுத்து தீர் மற்றும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண்ணை என் எஜமான் ஆபிரகாமுடைய மகனுக்கு மனைவி என்று தன் இருதயத்தில் ஒரு பொருத்தனை செய்து கொள்கின்றான். வேதாகமத்தை திறந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை மனசுல ஒரு பொருத்தனை பண்றான். 15ஆம் வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுடைய பிறந்த ரெபேக்காள் படத்தை எடுத்துக்கொள்றான். கரெக்டா இருக்கிறீங்களா நண்பர்களே? வேலை இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களே? கடைசி காலம்தான். வேலையில திண்டாட்டம் வரும். உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் நீ வேலை செய்ய வேண்டும், எங்கே தொழில் செய்ய வேண்டும், எங்கே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று தேவன் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கின்றார். இந்த வழி நிறைவேற வேண்டும் என்றால், நீ தேவ சித்தத்தின்படி உன்னை சரியாக தேவன் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றால், ஆபிரகாமை போல நீ கர்த்தரை முழுவதும் நம்ப வேண்டும். ஆபிரகாமை போல தேவ வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை போல நீ தேவ சித்தம் நிறைவேற உன்னை பலி செலுத்த வேண்டும். இப்பொழுது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் பெத்துவேல் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன பொழுது நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடைய சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்ணிடத்திலே எலியேசர் கேட்கின்றான். கேள்வி பாருங்க, 23ஆம் வசனம், நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் வீட்டில் ராத்தங்க இடமுண்டோ என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள், நாகோர் ஆபிரகாமுடைய சகோதரன் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும்
தீவனம் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானுடைய தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணப்பட்ட பொழுது என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்தார். தம்பி, தேவ கிருபை உனக்கு இருக்கும் பொழுது நீ எடுக்கிற பிரயாசத்தில் சரியான வழிக்கு நடத்துவார். எந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும், என்ன பாடம் படித்து முடிக்க வேண்டும், எங்கே உனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், எங்கே ஒரு இடத்தை நீ வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டும், உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நேரே தேவன் உன்னை சரியாக நடத்துவார். தேவ கிருபை உனக்கு இருக்க வேண்டும். பாதை தெரியாமல் உன் வாழ்க்கை அலைந்து போய்விடக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீ கேட்டுவிடக்கூடாது. கர்த்தரே நடத்துவார். அவரை நடத்த வேண்டும், ஆண்டவர் நடத்த வேண்டும். அதற்கு உனக்கு கிருபை வேண்டும். உன்னை கைவிட மாட்டார் அவர். கண் கலங்கி சோர்ந்து போய் விடாதே, தடுமாறி போயிடாத. வாழ்க்கையில பாதை தெரியாம எங்க போய் விழுந்து விடாத குழியில. எழுப்பி நீ வர முடியாது வெளியே. ஆண்டவரை நடத்துவார். உயர்ந்த வேலை உனக்கு தருவார். உன்னை வாழ வைப்பார். ஈசாக்குக்கு இந்த பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில், கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் விதை விதைத்தான், இந்த தேசத்தில் 100 மடங்கு பலன் தந்தது. தேவ சுத்தம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அவன் கூட கர்த்தர் இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஓடு தேவ கிருபை இருந்தது. அதற்கு காரணம் அவன் தன் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் இடத்தை கற்றுக் கொடுத்தான். மகன், சொத்து, சுகம் எல்லாம் எனக்கு 2வது ஐயா, ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று அர்ப்பணித்தான். கீழ்ப்படிந்தான் ஆண்டவருக்கு, அவரை நம்பினான். இன்றைக்கு அதை செய்வாயா? அந்த கிருபை தேவ சித்தம் வாழ்வில் நிறைவேற உன்னை சரியாய் நடத்தும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, தைரியமாயிரு. ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே இல்லை என்று புலம்பிட்டீங்களா? இன்னைக்கு உன் வாழ்க்கை சிலுவையில் நீ அர்ப்பணி, சரண்டர் பண்ணிரு ஆண்டவருக்கு. வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, அவரை நம்பு. ஆபிரகாமை போல தேவன் உன் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நான் என்னை தேவ ஊழியத்துக்கு அழைத்தேன், அர்ப்பணித்தேன். தேவன் என்னை ஒரு நாள் ஊழியத்துக்கு அழைத்தார். அவருடைய குரல் என் காதில் கேட்டது. நீ எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று உன் தாயின் கற்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த போது பலர் என்னை பார்த்து பரியாசம் செய்தார்கள். என் அப்பா கூட என்ன பார்த்து சொன்னாங்க, பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போறிய, உன் அடுப்புல பூராட படுக்கும் பூனை. கடைசி வரைக்கும் என் தகப்பனார் செய்ய வேண்டிய கடமை நான் தான் செய்து முடித்தேன். அடுப்புல பூனை படுக்கல. தேவன் தான் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அர்ப்பணிப்பாயா? தேவன் தம்முடைய கிருபை உண்மையில் வைப்பார். தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதங்களுக்கு நேரே கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவருக்கு உணர்ப்ப கொடு. தேவ சித்தம் வாழ்வில் நிறைவேற அந்த கிருபைக்கு நேரே வழி நடத்துவார். எலியேசரை சரியாய் வழி நடத்தினார். சரியான பாதை கொண்டு போனார். உன்னையும் நடத்துவார். எந்த இடத்தில் இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும், எந்த இடத்தில் தொழில் செய்ய வேண்டும், எந்த கல்லூரியில் நீ படிக்க வேண்டும், எங்கே வேலைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் தேவன் உன்னை தீர்மானம் வைத்திருக்கிறார். உன்னை நடத்துவார். தம்பி, கலங்காதே. என்றைக்கு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவர் எங்கள் கிருபையாயிரும், எங்கள் இரக்கமாயிரும். ஐயா, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, வார்த்தைக்கு நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன்.
வார்த்தை கீழ்ப்படுகிற என்று சொல்லி உன்னை அர்ப்பணி, கடவுள் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல், ஒரு கவியை நாம் படிக்க கேட்போமா? ஆண்டவருடைய வாழ்வில், உன் வாழ்வில் ஆண்டவர் சரியான பாதைக்கு நடத்துவார். அவருக்கு அர்ப்பணித்து விடு, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து விடு, அவர் முழுவதுமாக நம்பு. மனிதனை நம்பாதே, உலகத்தை நம்பாதே, உன் படிப்பை, உன் பட்டத்தை, உன் பதவியை நம்பி ஏமாந்து போகாதே. நீ கர்த்தரை நம்பு. உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பார். கடைசியாக அந்த கிருபை இருந்தால் உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். மோசே என்ற மாபெரும் தேவ மனிதன், அவரை பார்த்து தேவன் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திரையாக 33ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்தேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என்ன அவன் சொன்னான்? 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்றால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழி அறியும். இந்த வழி எனக்கு தெரியணும், பாதை தெரியணுங்கிறான், இந்த வழியை காட்டுங்கிறான். 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 103:7. அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியப்படுத்தினார். யார் மேல தேவ கிருபை இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை தெரியப்படுத்துவார். தமது வழியை தெரியப்படுத்திய ஒரு தேவ மனிதனை கொண்டுதான் தேவன் உலகத்தை கலக்குவார், உலகத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கவனிங்க. மோசே என்ன ஜபிக்கிறான்? வழி அறிவுன்னு சொன்னா அறிவிச்சாரு. திருப்பி சொல்றான், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாற தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உடைய சமூகம் எனக்கு என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். எனக்கும் உடைய ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைக்கப்படும். நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா என்ன அவன் ஜெபிக்கிறான். எங்க கூட நீங்க வரணும், வழி அறிவிக்கணும், உடைய வழியை அறிவிக்கணும், எங்க கூட வரணும் அப்படிங்கிறான். ஆண்டவர் அவங்க கூட போனாரு, ஜனங்களோடு கூட போனாரு.
மோசைக்கு வழி அறிவித்தார். அவன் ஜெபத்தை கேட்டார். யார் மேல் தேவ கிருபை இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் ஜெபத்தை கேட்பார். அவன் ஜெபித்த ஜெபம் எங்களோடு வர வேண்டும், வழி அறிவிக்க வேண்டும். தாவீது என்கிறதான பக்தன் சொல்லுகிறான், என்ன சொல்றான் கவனிக்கிறீங்களா? என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபையை என்னிடத்தில் விளக்காமல் தேவனுக்கு தோத்திரம் என்று சொல்லுகின்றான். சங்கீத புத்தகம் 66வது சங்கீதம் 20ஆம் வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இது தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கின்றான். கிருபை விலகிட்டா ஜெபத்தை தள்ளி விட்டுருவார் தம்பி. தேவாலயத்துக்கு போன இந்த பரிசையின் மேல கிருபை விலகிட்டு. எப்படி விலகிச்சு? பெருமை, ஜெபத்தை கேட்கல. உன்னை விட்டு கிருபை விலகிடக்கூடாது. கிருபை விலகிற்று. சவுலுக்கு கிருபை விலகினப்பட எத்தனையோ முறை சாமுவேலை பார்க்கிறான். உரிமால் மூலமாகவோ தீர்க்க தரிசனம் மூலமாகவோ தேவன் சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. கிருபை விலகிடக்கூடாது. உன் ஜெபத்தை தள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், உன் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை உனக்கு வேண்டும். என்ன அற்புதமாக பேசுகிறதை பாருங்கள். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நீ சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்வேன். அவன் என்ன கேட்கிறான்? எங்க கூட நீ வரணும், ஒரு பாயிண்ட். அடுத்தது வழி அறிவிக்கணும். ரெண்டு முக்கியமான விஷயத்தை அவன் கேட்கிறான். வழி அறிவித்தார், அந்த ஜனங்களோடு கூட போனார். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 இந்த வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனை கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனை கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழி உங்கள் காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இவரோடு வர வேண்டும். கூட போனாரு, பாதையை காட்டினாரு, வழி அறிவித்தார் மோசேக்கு. திருவேங்கங்கள் பாவம் செய்த பொழுது அவங்களை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். மோசே சொல்லுகிறதை கவனிங்கள். அவனே சொல்றான், ஜனங்களை அழிக்க வேண்டியிருந்த பொழுது நான் ஜனங்களுக்காக ஜெபித்தேன். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிற கவனிங்க. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பை செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களை நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக இரவு பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தேன். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கு உக்கிரத்தில் பயந்திருந்தேன். கர்த்தர் என் மன்றாட்டை கேட்டார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்காமல் இருந்திருந்தா உங்க கதையை முடிச்சிருப்பார், வாழ்க்கையை முடிச்சிருப்பாரு. அவருடைய கோபத்தை மாற்றும்படி ஜெபத்தை கேட்டார். தம்பி, உன் ஜெபத்தை அவர் கேட்க வேண்டும் என்றால் அப்பாவுடைய கிருபை உனக்கு வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆரோனையும் அழிக்க வேண்டும் என்றிருந்தால் அவனுக்காகவும் ஜெபித்தேன். மோசே ஜெபிக்காமல் இருந்திருந்தால் ஆரோனையும் முடிச்சிருப்பாரு. மோசே ஜெபிக்காமல் இருந்தால் ஜனங்களையும் முடிச்சிருப்பாரு. இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனி தம்பி. இந்த தேசத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும், குடும்பத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்றால் கிருபை பெற்ற மனிதன் ஜெபிக்க வேண்டும். அப்படி அவன் ஜெபத்தை கேட்பார். கிருபை இருந்தால் அவன் ஜெபத்தை கேட்பார். கிருபை இருந்தால் அவன் ஜெபம் கேட்கப்படும். தம்பி, ஜெபிப்பதற்கு முன் ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி சொல்ல, ஆண்டவரே யாமேல் கிருபையாரு,
ஒவ்வொரு நாளும் நானே என் தலைமையில் கைவிட்டு சொல்லுவேன், ஆண்டவரே என் மேல் கிருபை ஆயிரும், ஆண்டவரே என் மேல் தயவாயிரும், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். இந்த 3 வார்த்தை நான் விடுகிறதில்லை. நானே தலையில் கை வைத்து என் மேல் கிருபை ஆயிரும், என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் தயவாயிரும். உன் மேல கிருபை இருந்தால் உன் ஜெபத்தை கேட்பார். மோசே 2 காரியத்தை சொன்னான். உங்களுடைய வழி அறியணும் என்ன, நீங்க கூட வரணும் என்ன, கூட ஆண்டவர் போனார், வழியை காட்டினார். உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த உலகத்தை அணுகுண்டு விழும், என்னைக்கு இந்த உலகத்துல அக்கினி விழும் என்று யாரும் தெரியாது. ஆனால் கடவுளுடைய கிருபை உண்மையில் இருக்கும் பொழுது உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜெபத்தை கேட்டு தேசத்தை ஆசீர்வதிப்பார், உலகத்தை பாதுகாப்பார். அந்த கிருபை வேண்டும். அந்த கிருபையின் ஆசீர்வாதங்கள் 4 விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். அந்த கிருபை இருந்தால் தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அந்த கிருபை இருந்தால் அழிவுக்கு நீ தப்பலாம். அந்த கிருபை இருந்தால் தேவ சித்தத்தின்படி சரியான பாதையிலே உன்னை நடத்துவார். அந்த கிருபை இருந்தால் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்துவாயா? உன்னை ஒப்பு. ஒரு கவியை நாம் படித்து விடுவோம். நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நாம் இப்பொழுது ஜெபிக்கும்படி நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டுடைய கிருபை உனக்கு வேண்டும் தம்பி. அவருடைய இரக்கம் உனக்கு வேண்டும், அவருடைய தயவு உனக்கு வேண்டும். இந்த தயவு கிருபை உண்மையில் இருந்தால் தேவன் உன்னை பாதுகாப்பார். நோவாவின் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பாதுகாத்தார். உன்னை அழிவின் அடியிலிருந்து உன்னை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அந்த கிருபை உன்னை வழி நடத்தும். உன் ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்பார். ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபை ஆயிரும், ஆண்டவரே பாவியாக என்மேல் தயவாயிரும் என்று தாழ்த்து ஒப்பு கொடுப்பாயா? உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய கரம் உன்னை தொடும். உன் பலவீனங்கள் உன்னை விட்டு விலகி போய்விடும். உன் நோய்கள் உன்னை விட்டு விலகி உன்னை குணமாக்குவார் ஆண்டவர். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன்னை வெளிப்படும். ஒரு அற்புத வாழ்க்கை நடக்கும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ மனுஷனோடு தேவன் இந்த வார்த்தைகளை பேசும்படி என் மனதில் இந்த வசனங்களை போட்டார். உன்னோடு நான் பேசியிருக்கிறேன். உனக்காக ஜெபிக்கட்டும். உன்னை தாழ்த்துவாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? தேவ வசனத்துக்கு நீ கீழ்ப்படிவாயா? வசனத்துக்கு நீ நடுங்க வேண்டும். அப்பொழுது தேவன் நோக்கி உன்னை பார்ப்பார். உன்னை நோக்கி பார்ப்பார். வசனத்துக்கு நடுங்கிறவனைத்தான் நோக்கி பார்ப்பார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையில வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனதுருகுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நோயினால் அழிந்து விடக்கூடாதப்பா.
பேயால் அழிந்து விடக்கூடாது ஐயா, சாபத்தால் அழிந்து விடக்கூடாது தெய்வமே. அழிவிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. லோத்து அழிவிருந்து பாதுகாத்தீரே. கொள்ளை நோயால் அழிந்து விடக்கூடாது, பசி பட்டினி அழிந்து விடக்கூடாது. தயவு செய்து நீர் மனம் இறங்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுமே மனம் இறங்குவீராக ஐயா, மனம் இறங்குவீராக. இந்த அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உன் கிருபை அந்த பிள்ளைகள் வரட்டு, தயவு செய்து வரட்டு அந்த கிருபை ஐயா. அவளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நோவாவை குடும்பத்தை வேலைக்குள்ளே பாதுகாத்தீரே. இந்த உலகத்தை அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது நீர் உள்ள இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்காமல் இந்த உலகத்தை அவளை பாதுகாக்க வேண்டும் என்றல்லவோ பிதாவிடத்தில் ஜெபித்தேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக ஐயா. வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கி மக்களை அழித்து போட்டது. பூமியில் இருக்கிற நீரூற்றுகள் கொஞ்சம் அழித்து போட்டது. நோய் பாதுகாத்தது போல பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஐயா. மனம் இறங்கப்பா, மனம் இறங்கும். தயவு செய்து மனம் இறங்கும். தேவ சித்தத்துக்கு நேராக வழி நடத்தும் ஆண்டவரே. வேதம் அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது. வழி நடத்துங்க ராஜா, சரியான பாதைக்கு நடத்துங்க. தவறான பாதைக்கு சென்று தன் வாழ்க்கை முடிந்து போய்விடக்கூடாது, தன் வாழ்க்கை அழிந்து போய்விடக்கூடாது. சிம்சோன் தன் வாழ்விலே தவறான பாதைக்கு சென்றான். தேவ ஆவி அவன் இருந்தது, தவறான பாதைக்கு போயிட்டார் ஆண்டவரே, அழிந்து போயிட்டார் ஆண்டவரே. ஐயா தெய்வமே, நஸ்ரேன் என்கின்றதை மறந்து வைத்தான் ஆண்டவரே. சிம்சோன் தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது. சரியான பாதைக்கு செல்வதற்கு தேவ கிருபை வழி நடத்தட்டும் ஐயா. தேவ கிருபை மோசே மேல் இருந்தபடியால் அவன் ஜெபத்தை கேட்டு ஆரோனுக்காக ஜெபித்தான். சில பேர் மக்களுக்காக ஜெபித்தான். ஆண்டவரே உடைய பாதை அறிவிக்க வேண்டும் என்று ஜெபித்தான். எங்க கூட வரணும் என்று ஜெபித்தான். எவ்வளவோ ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஜெபத்தை கேட்டேன் ஐயா. பிள்ளைகள் ஜெபத்தை கேட்பீராக. இப்பொழுது கேளும். இப்படி ஜெபிக்கிற பிள்ளை ஜெபத்தை கேளும். ஒவ்வொரு பிள்ளை ஜெபத்தை கேட்டு அவருடைய தேவையை சந்தியும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் உண்டாவதாக ஐயா, உண்டாவதாக. ஒவ்வொருவரை தொடுவீராக. இந்த கரத்தை நீட்டு எல்லாரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. மீண்டும் அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.